ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவை இன்று முற்பகல் சந்தித்து கலந்துரையாடினார். பத்ரமுல்ல அகுரேகுடவில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இலங்கை ராணுவத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும் இடையிலான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது தொடர்பாக இரு நாடுகளினதும் ராணுவ தளபதிகள் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பிலும் ராணுவ தளபதிகள் கருத்து தெரிவித்தனர். முதிர்ச்சியடைந்த இரண்டு ஜனநாயக நாடுகளில் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கிடையே நிலவும் சிறந்த உறவுக்கு நிகரான உறவு இரு நாட்டு ராணுவங்களுக்கு இடையிலும் காணப்படுகின்றது. இலங்கை ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இலங்கை அதிகாரிகள் எமது பயிற்சி பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற நமக்கு பெருமை தருகின்றது. கோவிட்-19 காலத்தில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாம் தொடர்புகளை பேணினோம். கோவிட் முகாமைத்துவம் தொடர்பில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். இலங்கை ராணுவம் கோவிட் முகாமைத்துவத்தை மகத்தான முறையில் செயற்படுத்துகின்றது. இந்தியாව ශ්‍රී ලංකාවට විශාල පුහුණුවීම් සහ අනිකුත් සහයෝගයක් இந்தியா இலங்கைக்கு அதிகளவிலான பயிற்சிகள் மற்றும் ஒத்துழைப்புகளை கடந்த காலம் முழுவதும் வழங்கியது. இந்திய ராணுவ அதிகாரிகள் இலங்கையில் பயிற்சிகளில் கலந்து கொள்கின்றனர். இலங்கையில் தற்போதும் இந்திய இலங்கை மித்ர சக்தி கூட்டு போர் பயிற்சி அம்பாறை மற்றும் மாத்ரோயா பகுதிகளில் நடைபெறுகிறது. இந்த போர் பயிற்சியின் இறுதி நாளில் நானும் இந்திய ராணுவ தளபதியும் மாத்ரோயாவில் கலந்து கொள்ள உள்ளோம். இந்திய ராணுவ தளபதி இன்று ஜனாதிபதியையும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவையும் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்னவையும் வெளிவிவகார செயலாளரையும் சந்திக்க உள்ளார். கஜபா படையணியின் ஆண்டு நிகழ்வின் போது இந்திய ராணுவ தளபதிக்கு கௌரவம் செலுத்தும் வகையில் நாளை அணிவகுப்பொன்றையும் நடத்த உள்ளோம். அவர் அதில் கலந்து கொள்வார்.